கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அன்பானவர்களே, காப்ரியேல் என்னும் தூதன் மரியாளை பார்த்து கூறின வாழ்த்து. இந்த வாழ்த்துதலில் காப்ரியேல் தூதன் என்ன சொல்லுகிறான் என்றால், ஸ்திரீகளுக்குள்ளே மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஏனென்றால் இன்னும் 10 மாதத்தில் இயேசு பிறக்க போகிறார். இது எத்தனையோ கன்னிகைகளுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் என்பதால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொன்னார். இன்று கிறிஸ்தவத்திலே ஆசீர்வாதம் என்றால் என்ன நினைக்கிறார்கள் என்று நமக்குள்ளே ஒரு கேள்வி வந்தால் என்ன சொல்லுவார்கள்? ஆசீர்வாதம் என்பதற்கு என்ன பதில் கூறுவார்கள் என்றால், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று யாராகிலும் சொன்னால் அதற்கு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள், அதற்கு என்ன அடையாளங்கள் என்று யாராவது கேட்டால் என்ன சொல்லுவோம்? சிலர் சொல்லுவார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு நல்ல ஐஸ்வர்யம் கிடைத்தது, வீட்டிலே பண கஷ்டம் எல்லாம் ஓய்ந்தது, நல்ல வாகனத்தை வாங்க முடிந்தது, நல்ல வீட்டை கட்ட முடிந்தது, நல்ல வியாபாரம் செய்ய முடிந்தது, வியாபாரத்தில் எது எடுத்தாலும் நல்ல வெற்றி கிடைத்துக் கொண்டிருக்கிறது, இயேசுவை ஏற்றுக்கொண்டு தசமபாகம் செலுத்த ஆரம்பித்தேன், எல்லா வியாபார ரீதியிலும் வெற்றி அடைந்தேன், வேலை காரியங்களும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து கொடுத்தார், அருமையா இருக்கிறது. அதே போல ஒரு சரீரத்தில் கூட எந்த குறையும் இல்லாம நல்ல சுகபலத்தை கொடுத்திருக்காருன்னு சொல்லி அநேக காரியங்களை சொல்லிக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் அருமையான காரியங்கள் தான். இம்மைக்குரிய காரியங்களில் ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் அத்தியாவசிய தேவைகள், எல்லாமே தேவைதான். ஆனால் இது மட்டுமே ஆசீர்வாதம் என்று நினைக்கிறவர்களுக்கு இந்த நாளுடைய நற்செய்தி என்னவென்று நீங்க இந்த செய்தியை பார்த்தால் உங்களுக்கு புரியும். இப்படி சொன்ன பிறகு மற்ற மதத்தார், மற்ற தேவர்களை வணங்கக்கூடிய மக்களும் சொல்லுவார்கள், எங்களுக்கும் நல்ல வாகனங்கள் இருக்கிறது, எங்களுக்கும் நல்ல வீடுகள் இருக்கின்றது, எங்களுக்கும் ஆஸ்தி இருக்கிறது, எங்களுக்கும் சரீரத்தில் நல்ல பலன் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு வேற என்ன கிடைக்கும், ஏன் அவரை ஏற்றுக்கொள்ளணும் என்று யாராவது கேள்வி கேட்டால் நம்மிடத்தில் பதில் இல்லை. இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு கதை நான் சொல்லுகிறேன். ஒரு மனிதனுக்கு ஒரு நண்பன் இருந்தானாம். அந்த நண்பன் ஃபாரின்ல, வெளிநாட்டில் இருந்தாராம். இவர் இந்தியாவில் இருக்கக்கூடியவர். எப்பொழுதும் வெளிநாட்டில் இருக்கிற அவருடைய நண்பரை பற்றி பல பேரிடத்தில் புகழ்ந்து பேசுவாராம். குடும்பத்திலும் சமுதாயத்திலும் நண்பர்கள் மத்தியிலும் எல்லாரிடையிலும் அவர் எப்பொழுதுமே அந்த வெளிநாட்டு நண்பரை புகழ்ந்து பேசிக் கொண்டிருப்பாராம். ஒரு நாள் அந்த மனிதர்கள் எல்லாரும் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்களாம். எப்பொழுதுமே வெளிநாட்டில் இருக்கிற உங்க நண்பரை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறீர்களே, அவர் உங்களுக்கு என்னதான் வாங்கி கொடுத்தார் என்று கேட்டதற்கு இவர் சொன்னாராம், இதோ இந்த துணி எனக்கு அவர் ஃபாரின்ல இருந்து அனுப்பி வைத்தார், இதோ இந்த ஒரு உணவு பதார்த்தங்களை அவர் வெளிநாட்டிலிருந்து அனுப்பி வைத்தார், இதோ இந்த பொருளை எனக்கு வெளிநாட்டிலிருந்து அனுப்பி வைத்தார் என்று சொன்னாராம். அதற்கு அந்த சுத்தி இருந்தவர்கள் சொன்னார்களாம், இந்த உணவுப் பொருட்கள் இந்தியாவில கூட கிடைக்கும், இந்த ஒரு பொருள் இந்தியாவில கூட கிடைக்கும், இதோ இந்த துணி இந்தியாவில கூட கிடைக்கும், இதற்கு எதுக்குங்க ஃபாரின்ல இருந்து அவர் அனுப்பி வைக்கணும்? ஃபாரின்ல இருந்து அனுப்பி வைக்கக்கூடிய பொருள் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கணும் இல்லையா? ஒண்ணுமே கிடையாதா அப்படின்னு சொன்னாங்க. அது போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் பரலோக தந்தைக்கு பிள்ளையா இருக்கிறான். அப்படிப்பட்ட பரலோக தந்தைக்கு பிள்ளையா இருக்கிறவன் இந்த பூமியில் இருக்கிற வீடுகளையும் ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் காட்டிவிட்டு இதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லிவிட்டால் எப்படி? உண்மையான ஆசீர்வாதம் என்ன? பரத்தில் இருக்கிற தேவனால் வருகிற ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டது? அவனுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வாழ்க்கை காணப்படும். மறுபடியும் அவன் பிறந்த ஒரு அனுபவத்தை கூடிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அவனுக்கு காணப்படும். அவன் மீட்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பான். அவன் நீதிமானாக வாழ்ந்து கொண்டிருப்பான். அவன் வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்பட்டு கொண்டிருக்கும். அவன் வாழ்க்கையில அன்பு, சமாதானம், சந்தோஷம் என்று அநேக கனிகளை அவன் மூலமாய் பார்க்க முடியும். அன்பானவர்களே, பரலோக பிதாவுக்கு பிள்ளைகளாய் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒருவனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பரலோகத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆவிக்குரிய வரங்களும் ஆவிக்குரிய கனிகளும் அல்லவா தென்பட வேண்டும்.
இன்று கிறிஸ்தவத்தில் அது காணப்படுகிறதா? இல்லை. நாம் எதை ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம்? இம்மைக்குரிய வாழ்க்கையில பற்றி இருக்கிற காரியங்கள் மட்டுமே ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம். ஆனால் அது ஆசீர்வாதத்தில் ஒன்றுதான். இம்மைக்குரிய காரியங்களும் தேவைதான். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற பிதா கொடுக்கிற ஸ்பெஷலான ஆசீர்வாதங்கள், அது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அன்பானவர்களே, இம்மைக்குரிய காரியங்களுக்காக மட்டுமே கிறிஸ்துவை நாம் தேடுவோமானால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற சத்தியத்தை புரிந்து கொள்வோம். அதுக்கடுத்து ஆசீர்வாதம் என்றால் என்னவென்று புரிந்து கொள்வோம். பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் மற்ற மக்கள், மற்ற மத மக்கள் அனைவர் மத்தியிலும் கிறிஸ்துவை, அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும்படி செய்யும். ஆகையால் பரத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சிந்திப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை விட்டுக் கொடுப்போம். ஆமென்.